ஷர்மிளா டாக்கிஸ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சிந்திக்கப்போவர் அரசியல் விமர்சகர் திரு ஜெகதீஸ்வரன் அவர்கள். வணக்கம். வணக்கம். நடிகர் தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் அரசியல்ல அடுத்த கட்டமாக என்ன நகர்வுகள் எடுக்க போறாருன்ற ஒரு பெரிய கேள்விகள் இருக்கு. அதுல வேட்பாளர்களை தேர்வு செய்யறதுல தீவிரமாக இருக்கிறது தாவேக்கான்னு சொல்லப்படுது. ஆனால் அதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி நேற்று திருச்செங்கோட்டில் நடந்த மீட்டிங்ல புசி ஆனந்த் அவர்கள் எல்லா வேட்பாளர்களையும் தேர்வு செய்யறது பொறுப்பு யாருன்னா அது தளபதி விஜய் மட்டும்தான். அவர் மட்டும்தான் முடிவு செய்வார் யார் வேட்பாளர் என்பதை அப்படிலாம் சொல்லிட்டாரு. ஆனால் அதற்கு முன்பாக இவங்க எல்லாம் போட்டி போட போறாங்கன்னு பல விஷயங்கள் சொல்லப்பட்டுச்சு. அந்த டாக்டர்னு பல் டாக்டர் அவர் ஒருத்தர். அதுக்கு அடுத்தபடியாக அருண்ராஜ் மிக முக்கியமாக பேசப்பட்டார். ஏன்னா அவர் பட்டு வேட்டியில பட்டு சட்டையில வந்திருந்தாரு. ஒருவேளை அப்படிதான் இருக்குமோ நாங்களே நம்பணும் அப்படின்னு திருச்செங்கோட்டில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளே அவர்தான் வேட்பாளர் அறிவிப்பு செய்ய போறாங்கன்னு நாங்க நம்பினோம். ஆனால் புசி ஆனந்த் இல்ல, அறிவிப்பு தலைவர் தான் கொடுப்பாரு, அவர் தான் முடிவு செய்வார்னு சொல்லிட்டாங்க. ஆனால் 1 to 1 பேசக்கூடிய ஒரு நபர் தான் அருண்ராஜ். விஜய் கிட்டே 1 to 1 பேசுவாரு. அவருக்கே இந்த நிலைமையான்னு சில பேர்லாம் சொல்றாங்க. நீங்க எப்படி அதை பார்க்கறீங்க? இந்த அருண்ராஜ் முதல்ல யாரு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நீங்க நமக்கு IRS அதிகாரி தன்னுடைய பதவியை திறந்துட்டு இந்த கட்சியில தன்னை இணைச்சுக்கிட்டவர் அப்படிங்கறதெல்லாம் நமக்கு தெரியும். அருண்ராஜ் அவர்களுக்கு எப்படியாவது எந்த கட்சியிலாவது ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஆக வேண்டும் அப்படிங்கிற நெடுநாள் ஆசை. அவர் போகாத கட்சியே கிடையாது. இன்னும் சொல்ல போனா 2016 அதிமுக போய் ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இருந்த காலத்துல அதிமுக போய் எனக்கு ஒரு சீட் வேணும்னு சொல்லி கேட்கின்றார். அந்த நேரத்துல இந்த மாதிரி அதிகாரிகளுக்கு ராஜினாமா பண்ணிட்டு வரவங்க நான் உடனடியாக இந்த கட்சியில அப்பெல்லாம் சீட்டு கொடுக்கறது இல்லப்பா, நீ போய் ஒரு வேலையை பாரு, அப்புறம் பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு விட்டுறாங்க. 2021 அவர் இங்க போறாரு, பாஜக அலுவலகத்துக்கு போறாரு. அங்கே எப்படியாவது ஒரு சீட் எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் போறாரு. அங்கேயும் அவருக்கு கொடுக்கப்படலை, மறுக்கப்படுகிறது சம் ரீசன்ஸ். அங்கிருந்து வெளியே வராரு. அவருக்கு ஒரு பொலிட்டிக்கல் ஆஸ்பிரேஷன் இருக்குங்கிறத தாண்டி ஒரு எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினரா நான் எப்படியாவது ஆகணும், இரஸ்பெக்ட் பார்ட்டி, ஏதாவது ஒரு பொலிட்டிக்கல் பிளாட்ஃபார்ம்ல ஒரு அண்ணாமலை, ஒரு சசிகாந்த் செந்தில் போல அருண்ராஜ் IRS ஆபீசர் எக்ஸாக்ட்லி அந்த மாதிரி ஒரு உருவாகணும் அப்படிங்கறது அவருடைய ஒரு நெடுநாள் ஆசையாக இருக்கின்றது. அவருக்கு இப்பவே சின்ன வயசு தான். 2016 ஒரு வயது என்னன்னு பாத்துக்க, 2021 2026 வரார். விஜய் போன்ற ஒரு நபருக்கு அவர் அவரே சொல்ற மாதிரி, அவரோட பேட்டிகளை சொல்ற மாதிரி 2020 எனக்கு பழக்கம், நான் முதல்ல நான் ஒரு IRS ஆபீசரா எனக்கு பழக்கம், அதற்கு பிறகு அவர் ரொம்ப நான் அவரை பத்தி தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இன்ஃபேக்ட் நீங்க ஜான் ஆரோக்கியசாமிய உள்ள அனுப்பிச்சதுல அருண்ராஜின் பங்கு ரொம்ப முக்கியமான பங்கு. நீங்க ஜான் ஆரோக்கியசாமி 2016 மாற்றம் 2 மணிக்கு வேலை செஞ்சுட்டு 2021 சீமான் அவர்களுக்கு திருவொற்றியூர் தொகுதி மட்டும் வேலை செஞ்சுட்டு அதற்கு பிறகு எங்க போறது அப்படின்னு தெரியாத நேரத்தில் அவர் புசி ஆனந்தையும் அணுகிறார். அதே நேரத்தில் அருண்ராஜும் அணுகிறார். அருண்ராஜுக்கும் விஜய்க்கும் ஒரு பழக்கம் இருக்கு, அதன் மூலியமாக நம்ம போயிட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூட்டும் எடுக்கிறாரு. அருண்ராஜ் பர்சனலா ரெக்கமெண்ட் பண்ணி ஜான் ஆரோக்கியசாமி உள்ள அனுப்புறாரு. இன்ஃபேக்ட் எந்த கேள்விகளும் கேட்காம ஜான் ஆரோக்கியசாமி ஏன் நேர்க்கப்படுகிறார். நீங்க அந்த டீம்ல இருக்கிற புசி ஆனந்தோ இல்ல இப்ப வெங்கட்ராமன் இன்னைக்கு பொருளாளர், அன்னைக்கு அவருடைய மேனேஜரா ஏதோ இருக்காரு, மற்றவர்கள் எல்லாம் சேர்ந்து எந்த கேள்வியும் கேட்காம எடுத்துக்கிட்டாங்கன்னா அருண்ராஜே சொல்லிட்டாரு, தலைவர் சொல்லிட்டாரு, அருண்ராஜ் சொல்லிட்டாரு, அப்போ நம்ம எடுத்துக்கலாம் அப்படிங்கிறனால ஜான் ஆரோக்கியசாமி உள்ள வராரு. சோ அருண்ராஜ் அவர்கள் ரெக்கமெண்ட் பண்ணி தான் ஜான் ஆரோக்கியசாமி உள்ள வராரு. ஏன்னா எங்கள்கிட்ட ஜான் ஆரோக்கியசாமி ரொம்ப ஆரம்ப காலத்துல எந்த ஒன்று சொல்லிட்டே இருப்பார், பிரதர் இப்ப நானே ஸ்ட்ரிக்ட்னு சொல்றீங்க, என்னோட ஸ்ட்ரிக்டான ஆபீசர் ஒருத்தர் வரப்போறாரு, நான் எங்க இருந்து வரப்போறேன்னு பல நேரங்களில் கேட்டிருக்கேன். பயங்கர ஸ்ட்ரிக்டான ஆபீசர் வரப்போற பிரதர், அவர்லாம் வந்துட்டாருன்னா அவ்வளவுதான் அந்த கட்சியை கிடுகிடுத்துரும், அது மாதிரி நிறைய பில்டப் எல்லாம் கொடுப்பாரு. நீங்க அந்த மாதிரிலாம் ஒண்ணு நடக்காது, பட் நிறைய சொல்லுவாரு. பட் அந்த மாதிரி நடக்கல. பட் லேட்டரா புரிஞ்சுக்கிட்ட விஷயம், அருண்ராஜ் ஆக்சுவலி உள்ள வந்த பிறகு அவர் ராஜினாமா பண்றாரு. ராஜினாமா பண்ணா பயங்கர பரபரப்பா இருக்கு, அருண்ராஜ் மிக முக்கியமான பொறுப்பு கொடுக்க போறாங்கன்னு சொல்லிய பிறகு ஒரு 2 வாரத்திற்கு மயான அமைதி. அருண்ராஜுக்கு எந்த பொறுப்பும் வழங்கப்படவில்லை. அருண்ராஜ் சேருவாரா சேர மாட்டாராங்கிறது தெரியல. என்னன்னு விசாரிக்கும் பொழுது ஜான் ஆரோக்கியசாமி அருண்ராஜ் வருவதை தடுப்பது எப்படின்னு தீவிரமா வேலை பார்த்துட்டு இருக்காரு. எப்படியாவது அருண்ராஜை காலி பண்ணணும், அருண்ராஜை உள்ள விடக்கூடாது அப்படிங்கிற ரொம்ப தீவிரமா வேலை செய்யறாரு. அதையும் மீறிதான் அருண்ராஜ் அவர்கள் வருகிறார். அருண்ராஜ் இன்னும் எல்லோரும் எதிர்பார்க்கின்ற மாதிரி ஒரு பெரிய பொறுப்பு, செங்கோட்டையன் அவர்கள் எப்படி பொதுச் செயலாளர் பொறுப்பு எதிர்பார்த்தாரோ அதே மாதிரி அருண்ராஜும் மிக முக்கியமான பொறுப்பை எதிர்பார்த்திருக்கலாம். அதெல்லாம் கிடையாதுங்க. நீங்க யாரா இருந்தாலும் எனக்கு கீழே தான், ஜான் ஆரோக்கியசாமி எனக்கு கீழே, புசி ஆனந்துக்கு கீழே, 2 பேரும் கீழே இருக்கிறதுனா நீங்க வரலாம், உங்களுக்கு ஒரு பொறுப்பு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவருக்கு கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர் அப்படின்னு வித்தியாசமான இந்த மாதிரி போஸ்டிங் எல்லாம் வேற எங்கேயும் நம்ம கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர் வித்தியாசமான போஸ்டிங் ஒன்று அறிவிக்கிறாங்க. அவரும் சரி எடுத்துக்கிறார். எடுத்துக்கிட்ட பிறகு ஒரு கோர் டீம்ல இருக்கிற மாதிரியான ஒரு தோற்றம் இருக்கும். நீங்க உதாரணத்திற்கு இப்ப பனகையூர்ல விஜய் சில மீட்டிங்ஸ் நடத்தினார் அப்படின்னா அந்த மீட்டிங்ல ஆதவ் அர்ஜுனா பார்க்கலாம், ஜான் ஆரோக்கியசாமி பார்க்கலாம், புசி ஆனந்த் பார்க்கலாம், அருண்ராஜையும் பார்க்கலாம், இந்த டீச்சர்ஸ் அசோசியேஷன் வரும்போது பார்த்திருக்கலாம், இவங்க தூய்மை பணியாளர்கள் வரும்போது நீங்க பார்த்திருக்கலாம்.
பரந்தூர் மக்கள் வரும்போது பார்த்திருக்கோம். சோ அதெல்லாம் ஓகே, அருண்ராஜ் ஒரு கோர் டீம்ல இருக்காரு அப்படிங்கிற ஒரு தோற்றம் நமக்கு தெரியும். ஆனா உண்மையில் அருண்ராஜ் முன்னாடி மாதிரி ஃபர்ஸ்ட்ல இருந்து எனக்கு கேட்டீங்கன்னா அருண்ராஜ் வந்து ஈஸியா போய் அக்சஸ் பண்ணி விஜய் கூட பேசக்கூடிய நபர் தான். ஆனா கட்சிக்குள் வந்த பிறகும் அந்த ஆக்சஸ் அவருக்கு வழங்கப்பட்டதான் கேட்டீங்கன்னா இல்லை. எப்படி வந்து ஜானும் புஷையும் ஆதவ அர்ஜுனாவை நெருங்காம பாத்துக்கிட்டாங்களோ அதே மாதிரிதான் அருண்ராஜை நெருங்க விடாம பாத்துக்கிறாங்க. அருண்ராஜை காலி பண்றதுக்கு என்ன விஷயங்கள் பண்ணலாம்னு சொல்லிட்டு அந்த வேலைகளை ரொம்ப கிளீனா ஆரம்பிக்கிறாங்க. அருண்ராஜ் எந்த இடத்துல வந்து அவர் கொஞ்சம் தன்னை வெளிக்காமிச்சுக்கிறான்னு கேட்டீங்கன்னா, அந்த கரூர் ஸ்டாம்பீடும் போது அவர் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்தலாமா நம்ம அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ கால் மாதிரி ஒன்று பண்ணான்னு சொல்லிட்டு அவர் நம்ம இங்க உட்கார்ந்துருக்க வேணாம்னு சொல்லிட்டு அவர் கரூர் போய் இந்த மக்களை பார்த்து வீடியோ கால் கான்பரன்ஸ் செட் பண்ணி விஜய் நேரடியாக பேச வச்சு அதுலதான் அவர் கொஞ்சம் எமர்ஜாய் வெளியே வரார். ஏன்னா ஒட்டுமொத்தமாக காலி பண்றதா எங்களோட பிளான். அருண்ராஜுக்கும் இன்னும் சொல்ல போனா அருண்ராஜுக்கு நம்ம ஏன்டா வந்தோங்கிற அளவுல தான் அவர் யோசிச்சுட்டு இருக்காரு. ஏன்னா எல்லா பக்கமும் ஒரு முட்டுக்கட்டை போடுறாங்க. ஏதாவது கூட்டம் நடத்தணும்னா கூட்டம் நடத்த விட மாட்டேங்கிறாங்க. அவர் தான் ஐடியாஸ் கொடுத்தா அது நடக்க மாட்டேங்குது. இன்ஃபேக்ட் அருண்ராஜ் அந்த அளவுக்கு பெரிய ஐடியாஸும் ஒண்ணு கொடுக்கல. பட் இருந்தாலும் சொல்கின்ற சில விஷயங்களை கூட அவர் பெரிய தடுக்கிறாங்க. எதுவும் பெருசா நடக்க மாட்டேங்குது. அவருக்கு வந்து பெரிய விரக்தியம் ஏற்படுது. நம்ம எங்கதான் நம்ம வெளியே வர்றது? நமக்கு அந்த வேட்பாளர் அறிவிப்பு ஏதாவது அறிவிப்பு வரும்னு எதிர்பார்த்திருந்தாரோ? நான் வரேன். சோ அதுதான் வரேன். நீங்க வந்து இதெல்லாம் அவர் வந்து ஒவ்வொரு முறையும் அவர் தடுக்கப்படுகிறார். சோ இந்த கரூர் ஸ்டாம்பீட் தான் வெளியே வராரு. இதற்கு பிறகு நீங்க நேற்று வந்து பரபரப்பான செய்தி இன்னும் சொல்லப்போனா விகடன் போன்றதுல யாரு இந்த அருண்ராஜ் அப்படின்னு இதெல்லாம் எழுதி திருச்செங்கோட்டை நிக்க போறாருங்கிற அளவுக்கு போயிட்டாங்க. இது நிச்சயமாக இது யாரால் எழுதப்பட்டிருக்கும் சொன்னீங்கன்னா ஆதவ அர்ஜுனாவுக்கு ஏற்பு இருக்கும். ஆதவ அர்ஜுனாக்கு ஏற்பு இல்லாமல் இந்த பத்திரிகையில வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கான வாய்ப்புகள் இல்லை. அப்ப அருண்ராஜோடைய திருச்செங்கோட்டை போய் நிப்பாட்டலாம். ஒரு முக்கியம் சொல்றேன், அருண்ராஜோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் வந்து சேலம் தான். சேலம் தெற்கோ ஏதோ ஒண்ணு. ஏற்கனவே அந்த மாவட்ட செயலர் பார்த்திபன் ஒருத்தர் இருக்காரு, அவரோட தொகுதி தான் குறி வைக்கிறாரு. அங்க பார்த்திபன் வந்து நான் ஏற்கனவே வேலை செஞ்சுட்டு இருக்கேங்க, ஏங்க நீங்க ஏன் தொகுதிக்கு வரீங்க? ஏன்னா அதனாலதான் தன்னோட கொள்கை விளக்க பொதுக்கூட்டத்தை முதல் கூட்டத்தை சேலத்துல போடுறாங்க. அந்த ஐடியா வச்சுதான் அருண்ராஜ் போடுறாரு. சோ அங்க ஒர்க் அவுட் ஆகாதுன்னு தெரிஞ்ச பிறகுதான் நம்ம வேற தொகுதி போயிடலாம்னு சொல்லிட்டு அவர் திருச்செங்கோடு சூஸ் பண்றாரு. சூஸ் பண்றது உண்மை. அங்க நிற்க வேண்டும் என்று அவர் ஆசைப்பட்டது உண்மை. அதை போய் விஜய் டைம் அவர் தெரிவிச்சது உண்மை. நிக்கலாம் அப்படிங்கிறது ஐடியா. ஆனா இத புஷி ஆனந்தோ ஜான் ஆரோக்கியசாமி ஏத்துக்குவாங்களான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆதவ அர்ஜுனாவும் ஏற்பு இருக்கலாம். ஆதவ அர்ஜுனா ஏதாவது வேலை நடக்கட்டும் பரவாயில்ல. ஏன்னா ரொம்ப மெனக்கெட்டுதான் அவர் வந்து இப்போ புதுசா செங்கோட்டையனையோ இல்ல வந்து நாகல் சம்பத் அவர்களையோ அவர் சேர்க்கிறார். இது மாதிரி இன்னும் கொஞ்சம் முகங்களை சேர்க்கணும்ட்டு ஆதவ அர்ஜுனா முயற்சி பண்றாரு. அது ஒரு பக்கம். ஆனால் ஜானும் புஷியும் மறுபடியும் இது யாருமே உள்ள வரக்கூடாதுன்னு நினைக்கும் பொழுது அருண்ராஜ முதல் பிரதானமான வேட்பாளரை அறிவிப்பாங்களான்னா அதற்கு கண்டிப்பாக சம்மதிக்க மாட்டாங்க. புஷி ஆனந்த் எப்படி சம்மதிப்பார்? இந்த அப்ப என்ன ஒரு இதான்னு கேட்டீங்கன்னா, அப்போ இந்த கட்சியில பாருங்கப்பா முதல் வேட்பாளருங்க அருண்ராஜ், தலைவருக்கே பாருங்க தலைவர் அறிவிச்ச முதல் வேட்பாளர் அப்படிங்கிற பெயரை புஷி ஆனந்த் ஏற்றுக்கொள்வாரான்னு கேட்டால் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள மாட்டார். அதுல அவருக்கு துளி கூட விருப்பம் கிடையாது. அதனாலதான் ஒரே அடியா என்ன அடிச்சிட்டாரு, எதா இருந்தாலும் தலாவிதான் சொல்லுவாரு, அவசரப்பட்டு சொல்லாதீங்க. இன்னொன்னு நீங்க மதுரை மாநாட்டுல பாத்திருக்கலாம், மதுரை தெற்கு விஜய், மதுரை மேற்கு விஜய், திருப்பரங்குன்றம் விஜய், திருமங்கலம் விஜய் அப்படின்னு சொன்ன அதற்கு பிறகு டக்குனு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சேஞ்ச் பண்ணி அருண்ராஜ் முதல் வேட்பாளர், அப்ப ரெண்டாவது வேட்பாளர் யாருக்குன்னு ஒரு கேள்வி எழும். யார் சொல்லுவாங்க? மூணாவது வேட்பாளர். சார் ரெண்டாவது வேட்பாளர் ஓகே ஆதவ அர்ஜுனா சொல்றேன், மூணாவது வேட்பாளர் சீட்டா தமிழ்தான் சொல்றேன், நாலாவது வேட்பாளர் யார் இருக்கு அந்த கட்சியில? நாலாவது வேட்பாளருக்கு ஆள் இருக்கா? அஞ்சாவது வேட்பாளருக்கு ஆள் இருக்கா? ஆறாவது வேட்பாளருக்கு ஆள் இருக்கா? புஷி ஆனந்த் வந்து ஒரு தொகுதிக்கு 5 கோடி ரூபாய் ரெடி பண்ணுங்கன்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்ததெல்லாம் இருக்குதானே? அது ரெடி பண்ணுங்க. நீங்க வந்து 2 கோடி ரூபாய் கலெக்ஷன் பண்ணுங்க, கட்சிக்கு எனக்கு அதை காசு அடிச்சு கொடுங்கிறது வரைக்கும் ஓகே. பட் ஆனா வேட்பாளர் யார் வர்றாங்க? மாவட்ட செயலர் சில பேர் மாற சொல்றாரு. மாவட்ட செயலர் கொஞ்சம் புத்திசாலியா மாறிட்டு இருக்காங்க. அவங்க அண்ணே நம்மளை போட்டு இழுத்து விட்டுறாதீங்க, நான் உங்களுக்கு ஆள் பிடிச்சு கொடுக்குறேன். வேளாண் துணை செயலர், பொது துணை செயலர், இடைச்செயலர் சில பேர் கொடுத்து வச்சிருக்கோம். அவங்களதான் மண்டல முடியுமான்னு பாக்குறோம். அந்த மாதிரி யாராவது ஆள் பிடிச்சு கொடுக்குறோம். அந்த ஆட்களை வச்சு நம்ம பண்ண முடியுமான்னு பார்ப்போம். 2 கோடி ரூபாய்க்கு நம்ம பேரம் பேசுவோம், அதை பண்ணுவோங்கிறது மட்டும்தான் அவருடைய இதா இருக்கு. தவிர வெளிப்படையாக இவங்க எல்லாம் இப்ப அருண்ராஜுக்கு கட்டளை எழுதுறாங்க இல்லையா, இப்ப 5வது கேண்டிடேட் 6வது கேண்டிடேட் இல்ல அடுத்து வரப்போகின்ற லிஸ்ட்ல 10 பேர் இருக்காங்க அப்படின்ட்டு எந்த பத்திரிகையாவது எழுத முடியுமான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமாக எழுத முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு வெளியே தெரியாத கேண்டிடேட்ஸ் இல்ல. அருண்ராஜ்ங்கிறவர் நான் சொன்ன மாதிரி கோர் டீம்ல இருக்காரு, கொஞ்சம் மீடியாலாம் ஃபேஸ் பண்றாரு அப்படிங்கிற காரணத்துக்காக மட்டும் அவருடைய பேர் தெரிகிறது, திருச்செங்கோடு நிற்கிறார் அப்படிங்கிறது. சோ இது நிச்சயமாக புஷி ஆனந்திற்கு விருப்பம் இல்லை. உள்ளுக்குள்ள சொல்லி பார்த்தாரு, இது வேலைக்கு ஆகுதுங்கிறதுனால வெளிப்படையாக வந்து உன்னை அறிவிக்க மாட்டேன் தம்பி, பேசாம உட்காரு அப்படின்னு சொல்லி முடிச்சு வச்சுட்டாரு. அவருக்கு அது சுத்தமாக விருப்பம் இல்லை. அவருக்கு விருப்பம் இல்லை. இதை தாண்டி ஜான் ஆரோக்கியசாமிக்கு துளி கூட விருப்பம் இல்லை இந்த மாதிரியான போறதுல. இவங்க எப்பயுமே இவங்க 4 பேர் இப்ப புஷி ஆனந்த் என்ன சொல்றாரு, நீ ஏதாவது எழுதி விட்டுறாதீங்கப்பா, ஏதாவது பேசி விட்டுறாதீங்கப்பா, யூடியூப்ல போய் ஏதாவது பண்ணி விட்டுறாதீங்கப்பா. மறுபடியும் ஒரு கட்சியை எப்படி நடத்துவதுங்கிறதுக்கு யூடியூப்ல யார் என்ன பேசுறாங்க அதுக்கு என்ன பதிலடி கொடுக்கணும், இப்படிதான் அந்த கட்சியை ஃபுல்லா நடத்திட்டே இருக்காங்க. இப்ப இதுக்கு நம்ம பேசணுமா? ஜெயதி சொல்ற மாதிரி இப்படி கிடையாது, பேரை மட்டும் சொல்ல மாட்டாங்களே தவிர இல்ல நாங்க ஒத்துமையா தான் இருக்கோம், அண்ணனும் நானும் ஒத்துமையா இருக்கும், தம்பி என்ன கேட்டாலும் ஓடி போய் நான் செய்வேன் அப்படின்னு கதையில் அளந்துட்டே இருப்பாங்க. ஆனால்
புஷி ஆனந்த் தன்னுடைய கையை மீறி ஒரு நபர் கூட வெளியே போய்விடக்கூடாதுன்னு ரொம்ப தெளிவாகவே இருக்காரு. பல செய்திகள் தாவேக்கா சார்ந்து வரக்கூடிய பல செய்திகள் எல்லாமே கசிவிடப்படுகின்ற செய்திகள், அதிகாரப்பூர்வ செய்திகளே கிடையாது. ஆனால் நிறைய செய்திகள் இப்ப பார்க்க திடீர்னு ஆதவ் அர்ஜுனாவுக்கும் புஷி ஆனந்துக்கும் இடையே அதிகார மோதல் இருக்கா, ஆதவ் அர்ஜுனாவினுடைய போட்டோவை பயன்படுத்திய பேனர்ல பயன்படுத்தி ஒரு வட்ட செயலாளர் நீக்கிட்டாங்கன்னு செய்திகள் வருது. அது எந்த அளவுக்கு உண்மை? அது இல்ல நம்மளே பேசியிருக்கோம். நான் இது வரைக்கும் ஆதவ் அர்ஜுனா தான் எல்லா செலவுகளையும் இந்த கட்சியில மேற்கொள்றார். இன்னைக்கு ஒரு கூட்டம் நடந்துச்சுன்னா கூட பனையூர்ல டீ வாங்கி கொடுக்கறது கூட ஆதவ் அர்ஜுனோட காசா தான் இருக்கு. அப்படி இருக்கின்ற ஆதவ் அர்ஜுனாக்கு ஒரு ஸ்டாம்ப் சைஸ்ல போட்டோ போட்டிருக்காங்க. நான் இந்த கேள்வி அந்த கட்சிக்குள்ள யாரும் எழுப்புனது இல்ல. நான் பல தடவை எழுப்பியிருக்கேன். நான் ஆதவ் அர்ஜுனாவோட ஆதரவாளர்லாம் கிடையாது. ஆதவ் அர்ஜுனாவும் ஒரு ஆச்சரியக்குறி தான் என்ன பொறுத்த வரைக்கும். ஆகச்சிறந்த ஆச்சரியக்குறி தான் அவரும். அப்படி இருக்கும் பொழுது அந்த ஆதவ் அர்ஜுனாக்கு ஸ்டாம்ப் சைஸ்ல கூட போட்டோ கொடுக்க இல்ல. ஏன்? ஒரே ஒரு காரணம் தான். புஷி ஆனந்த் என்னுடைய படம் கண்டிப்பா இருக்கணும். விஜய் படத்தை தேவைப்பட்டா போட்டுக்கோ, சின்ன சைஸ்லயே பெரிய சைஸ்லயே போட்டுக்கோ, அந்த மாடு செயலர் போட்டோ, சின்ன சின்ன பசங்க போட்டோ எல்லாம் போட்டுக்கோ, கொள்கை தலைவர்கள் 5 பேர் ஸ்டாம்ப் சைஸ்ல இருக்கு, ஸ்டாம்ப் சைஸ் போட்டோ போட்டுக்கோ. இதை தாண்டி ஒருத்தர் போட்டோ கூட வந்துடக்கூடாது. என்ன சொல்றேன், நீங்க பொதுக்குழு கூட்டம் நடத்துறீங்க. பொதுக்குழு கூட்டத்துல நீங்க கொள்கை பரப்பு செயலாளர், தேர்தல் பிரிவு மேலாண்மை செயலாளர், துணை பொதுச் செயலாளர்கள் இவங்க போட்டோவை எல்லா கட்சிகளும் போடுறாங்களா? போடுறது இல்லையா? எல்லா கட்சிகளும் போடுறாங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை? இல்ல இது இல்லங்க, நாங்க ஜெயலலிதா மாதிரியான கட்சி, அப்ப அதிமுக ஜெயலலிதா போட்டோ மட்டும் தான் இருக்கும், வேற எந்த போட்டோ வரக்கூடாது. அப்ப புஷி ஆனந்த் போட்டோ போடாத, விஜய் போட்டோ மட்டும் போடுங்க. எதுக்கு புஷி ஆனந்த் போட்டோ போடுறீங்க? எதுக்கு மாநில போட்டோ போடுறீங்க? அவர் மட்டும் தானே கட்சி, பெருசா விஜய் போட்டோ போடுங்க, கீழே மாநில போட்டோ குட்டியா போட்டு முடிச்சு விட்டுருங்க. அப்போ என்னை மீறி எந்த போட்டோ வந்துடக்கூடாது அப்படிங்கறதுல தொடர்ச்சியாக அவர் இருக்காரு. ஆதவ் அர்ஜுனா நிறைய முயற்சி பண்றாரு, மாவட்ட செயலர்களை நம்ம மீட் பண்ணணும்னு முயற்சி பண்றாரு, மாவட்ட செயலர்களோட பேசணும்னு முயற்சி பண்றாரு. ஆனா எல்லாவற்றுக்கும் முட்டுக்கட்டை போடப்படுகிறது. யாராவது புதுசா கொண்டு வரலாம்னா எதுக்கு கொண்டு வர்றீங்க? நாங்க தான் செங்கோட்டனே கொண்டு வராதையும் சொன்னோம், ஏங்க கொண்டு வந்தீங்க? நாங்க எவ்வளவு சொன்னோம், இவரை நாங்கள் சம்பந்தம் கொண்டு வராதையும் சொன்னோம், ஏங்க கொண்டு வர்றீங்க? இப்படி பல பேரை கொண்டு வந்தீங்கன்னா இது தாவேக்கவா இல்ல என்ன கட்சின்னு மாறிடுங்க. பாருங்க செங்கோட்டன் என்ன பேசுறாரு, இது இன்னொரு அதிமுக மாறுதுன்னு சொல்லி பேசுறாரு. இதுக்காக நம்ம கட்சி ஆரம்பிச்சோம். இதுக்கு எல்லாம் பின்புலத்துல இருக்கிறது ஒண்ணுதான். புதிய புதிய ஆட்கள் வரும் பொழுது தாங்க கம்ப்ளீட் எக்ஸ்போஸ் ஆயிடுவோம். புஷி ஆனந்துக்கு ஒண்ணுமே இல்ல மண்டையில, ஜானாரகிசாமிக்கு பெட்ரோல் அடிச்சுட்டு ஊரை ஏமாத்திட்டு இருக்காரு அப்படிங்கிறது எக்ஸ்போஸ் ஆன பிறகு இவர்களுக்கான இடம் வேறைக்கப்படும். அதனாலதான் ரொம்ப கவனமா இன்னைக்கு வரைக்கும் ஏன் 2 சுவர் மாதிரி இருந்துகிட்டு விஜய்க்கு எதுக்கு யாருக்குமே அக்சஸ் கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னா, வேற யாராவது உள்ள அரசியல் பேச ஆரம்பிச்சாங்கன்னா விஜய் என்ன யோசிப்பாரு, இவ்வளவு ஜான் அரிஸ்டாட்டில் நினைச்சோம், இவரு அரிஸ்டாட்டிலோட பெரியவரா இருக்காரு, அவர் ரொம்ப பேசியிருக்க மாட்டார், ஒரு 4 விஷயத்தான் பேசியிருப்பார். விஜய் அப்படிதான் யோசிக்க ஆரம்பிப்பார். சோ அந்த ஒரு பிரச்சனை இருக்கிற காரணத்தினால என்ன பண்றாங்க, யாரும் அக்சஸ் பண்ணக்கூடாது, யாரும் போன்ல கூட பேசிடக்கூடாதுன்னு ரொம்ப கவனமா இருக்காங்க. பட் அது எவ்வளவு நாளைக்கு போகுங்கிறது தெரியல. பட் ஆனா பிரச்சனை விஜய் மறுபடியும் ஒண்ணு இல்ல, பொதுக்குழு கூட்டம் நடக்குதுங்க. பொதுக்குழு கூட்டத்திற்கு வராத தலைவன் நம்ம எங்கேயாவது பார்த்திருக்கோமா? இந்த இந்தியா முழுக்க எவ்வளவு கட்சிகள் நடக்குது, எந்த கட்சிகள் வேண்டாமான்னு தெரியல. நீங்க தாவேக்கா நிர்வாகிகளோடு தொடர்புல இருக்கனால இந்த கேள்வி கேட்கிறேன். செய்திகள்லயே போட்டாங்க, பத்திரிகைகள்லயே நாளிதழ்கள்லயே வரதெல்லாம் பார்க்க முடியுது. கோவா ட்ரிப்புக்கு போயிட்டாரு, தாவேக்கா நிர்வாகிகள் என்ன சொல்றதுன்னு தெரியாம பத்திரிகைகள் அவங்க கிட்ட பதில் கேட்டா அவங்க ஆன்சர் பண்றது இல்ல, த்ரிஷாவோட போயிருக்காரு, இதுக்கு என்ன பதில் அப்படின்னு பல பத்திரிகைகளும் செய்திகளும் எழுத பார்க்க முடியுது. அப்போ இதை நம்ம எப்படி எடுத்துக்கிறது இந்த மாதிரியான நடவடிக்கை? ஏன்னா திடீர்னு ஒரு ரிலீஸ் வருது, ஒரு நோட்டிபிகேஷன், ஏர்போர்ட் இருக்கக்கூடிய அந்த ரிலீஸ் எல்லாம் சமூக வலைதளங்கள்ல ரிலீஸ் பண்றாங்க, வெளியில வருது. அப்போ ஒரு கேள்வி எழும் இல்லையா? அவரு நடிகராக இருந்து அதை பயணம் பண்ணாதான் நம்ம அதை கேள்விக்கு உட்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அரசியல் கட்சி நடத்துகிறார், தேர்தல் நெருங்குற சமயத்துல கோவா ட்ரிப் போறாரு அப்படின்றப்போ அது செய்தியாக்கப்படுது இல்ல. நீங்க எப்படி அதை பார்க்குறீங்க? இல்லங்க, நிச்சயமா. நீங்க அதாவது அவரு யாரை கூட்டிட்டு போறாரு அதெல்லாம் இங்க பிரச்சனை இல்ல. அவரோட தனி மனித இதுல நம்ம போய் தலையிடுறதுக்கு நமக்கு உரிமையும் இல்லை. ஆனா ப்ரையாரிட்டி எதுக்கு நீங்க கொடுக்குறீங்க? நீங்க திருப்பரங்குன்றம் பத்தி நான் பேச மாட்டேன், பேச வேண்டாம், அறிக்கை கொடுக்க மாட்டேன். சரி, கட்சியில இருக்கிற யாராவது பேச மாட்டாங்க, வாய் மூடிட்டு இருப்பாங்க. உங்களால் அமைக்கப்பட்ட நிர்வாக குழு கூட்டம் 28 பேரை போட்டீங்க, அந்த கூட்டத்திற்கு நான் வரமாட்டேன். சர்வீஸ் வீடியோ கான்பரன்சிங் அதுக்கும் நான் வரமாட்டேன். நான் ஏற்படுத்துகின்ற பொதுக்குழு கூட்டம், ஒரு கட்சி தலைவன் பொதுக்குழு கூட்டத்தில் இருந்து மாவட்ட செயலர் என்ன பேசுறாங்க, மாநில செயலர்கள் என்ன பேசுறாங்க, இந்த கட்சியில என்ன விவாதிக்கப்படுது அப்படிங்கிறத பார்த்திருக்க வேண்டிய தலைவன் அந்த கூட்டத்திற்கு வரவே இல்லை. நான் நிறைய பேர் கூட ஏங்க இப்படியே சொல்றீங்க, விஜய் வீட்டுல தூங்கிட்டு இருக்காரு சொல்றீங்க, வேற என்ன செய்யறாரு விஜய் தான் வெளிப்படையா சொல்லணும். அப்ப நமக்கு வெளிப்படையா தெரிகிற விஷயம் என்பது விஜய் ஜாலியா கோவா போறாரு, அவருக்கு ப்ரையாரிட்டி என்பது நம்ம டூர் போகணுங்கிறத ப்ரையாரிட்டி இருக்கு. சரி, அந்த அளவுக்கு பயங்கர ஸ்ட்ரெஸ்ல இருக்காரு, கடுமையா உழைச்சிட்டா இருப்பா, ஒரு மாசம் தலைவர் பார்ப்பா, பயங்கர டூர் போயிட்டு வந்தாரு, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல இருக்காரு, போறாரு, ஓகே, அதை நம்ம புரிஞ்சுக்கலாம். வேலையே செய்யல நீங்க அரசியலுக்கு. நீங்க ஏன்னா நான் ஏன் இவ்வளவு தான் பேசுறேன், ஒவ்வொரு முறையும் எனக்கு தோன்ற ஒரே ஒரு வார்த்தை, நான் முழு நேர அரசியல்வாதி, அரசியல் எனக்கு ஒரு பொழுதுபோக்கு அல்ல, அரசியல் எனக்கு ஒரு மாற்று தொழில் அல்ல. இது எப்படி நீ எழுத முடியும்?
இது கொஞ்சம் கூட 1% கூட உண்மையே இல்லாத ஒரு தலைவனால் எப்படி இருக்க முடியும்? அரசியலை குறித்து எந்த ஒரு புரிதலும் கிடையாது, அரசியல் குறித்து எந்த பார்வையும் கிடையாது. யார் என்ன எழுதி கொடுத்தாலும் போய் மனப்பாடம் பண்ணாம ஒப்பிச்சு இல்ல வளரிட்டு வருவேன் அப்படிங்கிற இடத்துல மட்டும் இருந்துகிட்டு நீங்க நீங்க என்ன பண்ணிருக்கணும்? அந்த 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 பொதுக்குழு கூட்டத்தில் என்ன விவாதிக்கப்பட்டது? ஜான் ஆரோக்கியசாமியும் ஆதவர்கள் சொல்றாங்க 160 இடங்கள் ஜெயிச்சிட்டோம். எவ்வளவு? 160 இடங்கள் ஜெயிச்சிட்டோம். இன்னும் கொஞ்சம் வேலை பார்த்தீங்கன்னா 200 இடத்துக்கு போயிடுவோம்னு சொல்றாங்க. இதை விஜய் நம்புறாரா நம்ப மாட்டாரா? விஜய் அந்த இடத்துக்கு வந்ததானே தெரியும். ஆதவர்ஜுனா மிக முக்கியமான குற்றச்சாட்டு அந்த கூட்டத்தில் வைக்கிறார். நீங்க இந்த பிளவுக்கு அது ஒரு காரணமாக இருக்கும். ஆதவர்ஜு என்ன சொல்றாரு? எல்லா மாவட்ட நிர்வாகிகளும் நீங்க காசு வாங்குறீங்கன்னு சொல்லிட்டு எங்கிட்ட புகார் வருது, வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ்ல புகார் வருது, எனக்கு தனிப்பட்ட முறையில புகார் வருது. ஏன் எல்லா மாவட்ட செயலரும் ஏன் இப்படி காசு வாங்குறீங்க? இது நானே பல தடவை சொல்லியிருக்கேன். அதற்கு யார் பதில் சொல்லணும்? ஒரு 4 மாவட்ட செயலர்கள் எந்திரிச்சு கோபப்பட தலைமை அலுவலகத்துல போராட்டம் நடத்தினாங்கல்ல ஒரு திருவள்ளூர் மாவட்டம் அவங்க போராட்டம் நடத்துறாங்க. நீங்க ஒரு மாவட்டம் போராட்டம் நடத்திட்டாங்க, வேறு சில மாவட்டங்கள் போராட்டம் நடத்துவதற்கு இனிமேல் ஒருத்தரா வரலாம். பட் ஆனா இப்படி குற்றச்சாட்டு வைக்கும் பொழுது உண்மையில் யார் பதில் சொல்லணும்? அங்க இருக்கிற மாவட்ட 4 பேர் எந்திரிச்சு டேய் என்ன நினைச்சிட்டு இருக்க நீ, எங்களை பத்தி இப்படி சொல்றியா அப்படின்னு கோபமா நீங்க கேட்டீங்கன்னா பரவாயில்ல, பரவாயில்ல நியாயமான நேர்மையான அவங்கள போய் கேள்வி கேட்டாரு. ஆனா வேக வேகமாக ஓடி புஷியானந்த் பதில் சொல்றாரு. இவங்களாம் தங்கத்தின் தங்கம், தளபதியின் ரத்தத்தின் ரத்தம், இவங்க போய் காசு வாங்கலாங்க, என்னங்க நீங்க பேசுறீங்க? அவங்க 20 வருஷமா போஸ்ட் ஓட்டிட்டு இருக்காங்க, 20 வருஷமா பேனர் ஓட்டிட்டு இருக்காங்க, 20 வருஷம் சைக்கிள் ஓட்டுறாங்க. இந்த கதையில காசு வாங்கலையா வாங்கலையா அதான் கேள்வி. ஏன் புஷியானந்த் வேகமா ஆஜராகிறாருன்னா அந்த காசு அவனா வாங்குறா, புஷியானந்த் வாங்கி கொடுக்குறான் எல்லா காசையும். அது ஆதவர்ஜுனாவுக்கும் தெரியும் எங்க காசு போகுது. ஜானுக்கு தெரியாதா? ஜானுக்கு யார்கிட்ட எவ்வளவு காசு வாங்குறாரு, எங்க காசு வருது, வட்டத்துல எவ்வளவு வாங்குறாரு, நகரத்துல எவ்வளவு வாங்குறாரு தெரியாத, எல்லாமே தெரியும். ஆதவர்ஜுனாவுக்கு தெரியும். அப்ப ஏதாவது ஒரு இடத்துல எக்ஸ்போஸ் பண்ணி விடணும்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. வேகமாக ஓடின்னு தடுக்கிறார். நான் என்ன கேள்வி கேட்கிறேன்னா, இதையெல்லாம் விஜய் அங்கிருந்து பார்த்தால்தான் ஓகே அட்லீஸ்ட் ஏதோ நடக்குதுப்பா. ஏன்னா இன்னைக்கு என்ன கேட்டீங்கன்னா பல பேருக்கு இந்த கேள்வி, இந்த காசை புஷியானந்த் மட்டும்தான் பகிர்ந்துக்கிறாரா இல்ல விஜய்க்கு ஒரு போர்ஷனை கொடுக்குறாரா, ஒரு அவருக்கும் இது போகுதோ? ஏன்னா கேரியர் உச்சம்னு சொல்றாரு. அப்ப கேரியர் உச்சத்தை உண்மையிலே விட்டுட்டு இந்த காசு சம்பாதிக்கலாம் விஜய் வந்துட்டாரோ அப்படிங்கிற கேள்வியும் எல்லாருக்கும் எழுது. ஆனா நான் நம்புறேன் இன்னைக்கு வரைக்கும் புஷியானந்த் மட்டும் தான் திருடரா இருக்காரு, மத்தவங்க திருடலன்னு நான் நம்புறேன். மாவட்ட செயலர் திருடனா இருக்கான், புஷியானந்த் பெரிய திருடரா இருக்காரு, விஜய்க்கு அதுல பெரிய பங்கு. ஆனா விஜய்க்கு எவ்வளவு காலம் எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டே இருக்க முடியும்? இல்லங்க எனக்கு தெரியாதுங்க, இதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க, நான் கண்டும் காணாமல் இருப்பேன். இன்னொன்னு, நீங்க அடுத்ததாக அறிவிக்கப்பட போகின்ற வேட்பாளர்களோட லட்சணம் என்னவாக இருக்க போகுது? அருண்ராஜ் நீங்க அறிவிக்கலாம்னு சொல்லி முடிவு பண்ணிச்சு. என்னைக்காவது ஒரு நாள் நீங்க அறிவிச்சுதான் ஆகணும். 234 பேர் தனிச்சு நீங்க அறிவிச்சுதான் ஆகணும். அப்ப அறிவிக்க போறதுல பாதி மாவட்ட செயலர்கள் ஊழல்வாதிகள், பாதி பேர் குற்றவாளிகள், பாதி பேர் பாலியல் குற்றவாளிகள், பாதி பேர் திருடனுங்க, போட்டு செயின் நடத்தவன், 4 எஃப்ஐஆர் இருக்கு. இப்படிதான் அறிவிக்க போறீங்களா? அப்ப இது எதுவுமே தெரியாமல் விஜய் என்னோட ப்ரையாரிட்டி கட்சி கிடையாது, என்னோட ப்ரையாரிட்டி வேற அப்படின்னு நீங்க இருந்தீங்கன்னா இந்த கட்சி எப்படி, நான் என்ன சொல்றேன், நீங்க வெள்ள போகுது டிஎம்கே டிவிக்கு தான் அந்த டயலாக் எல்லாம் நல்லா அழகா இருக்கு. நீங்க எப்படி டெபாசிட் வாங்குவீங்க நான் கேள்வி எழுப்புவேன். இன்னும் 3 மாசம் கூட இல்லைங்க. நீங்க எல்லா கட்சிகளும் நீங்க ஒரு வித்தியாசமான விஷயம் பண்றாங்க. எல்லாரும் வேட்புமனு வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. எவ்வளவு பேர் நிக்க போறாங்கிறது தெரியல. பட் அட்லீஸ்ட் ஏதோ ஒண்ணு பரபரப்பா நடந்துட்டு இருக்கு. சின்ன சின்ன குட்டி கட்சி, பெரிய கட்சி எல்லோருமே பயங்கரமா வேலை செய்யறாங்க. திமுக தொடர்ச்சியாக முதலமைச்சர் ஸ்டாலின் வேலை செய்யறார், திருமதி உதயநிதி ஸ்டாலின் வேலை செய்யறார், எடப்பாடி பழனிசாமி வேலை செய்யறார், அன்புமணி வேலை செய்யறாரு, சீமான் வேலை செய்யறாரு. இந்த ஒட்டுமொத்த தலைவர்கள் லிஸ்ட்ல நீங்க சொல்லிருக்கிற அந்த 4 முனை போட்டியில ஒரு முனை எந்த வேலையும் செய்யாமல் மழுங்கி போயிருக்கிறதுனா அது தாவேக்குங்கிற முனை மட்டும்தான். அப்படிதான் இருக்கு. இதுல நம்ம திமுக பத்தி குறிப்பா பேசி ஆகணும். அவங்க திருவண்ணாமலையில் நடந்த மீட்டிங் அப்படின்றது பெரிய பேசுபொருளாகவும் இருந்தது. அதுல அவங்க பாஜகவை குறித்து பேசினது, நீங்க சங்கி படையே வந்தாலும் நாங்க விடமாட்டோம் அப்படின்னு ஸ்டாலின் சொல்றாரு. குறிப்பாக அமித்ஷா அவர்களே அடுத்தது பீகாரை முடிச்சிட்டோம், அடுத்தது தமிழ்நாடும் வெஸ்ட் பெங்காலும் தான் அப்படின்னு சொல்றப்போ ஆணவத்தோட வந்தீங்கன்னா எதிர்த்து நிற்போம் அப்படின்லாம் சொல்றாங்க. அப்போ பொலிட்டிக்கல் ரைவல்ரி மிக தீவிரமாக ஆரம்பிச்சிருச்சு. அப்போ ஒரு பிரசன்ஸ் அப்படின்றது ஒரு கட்சிக்கு ஒரு தலைவனோட பிரசன்ஸ் அப்படின்றது எவ்வளவு முக்கியம் அப்படின்றது இருக்கு இல்லையா? இப்போ விஜய் அவர்கள் தெரிந்து கொண்டே இருக்கிறாரா, இல்ல சீரியஸா எடுத்துக்கலையா, இல்ல மக்கள் தான் சீரியஸா அதை பாக்குறாங்களா விஜய? இல்லங்க, விஜய் கதை சொல்லல, எதுவுமே சீரியஸ். ஏன்னா உங்களுக்கு, ஏன்னா நீங்க அந்த செய்தியை பாக்குறீங்க. நீங்க முதலமைச்சர் என்ன பேசினார், ஒரு ஊடகவியலாளராக அவர் என்ன பேசினார், அதுல நம்ம என்ன கேள்வியை வேற உங்கள்கிட்ட கேட்கணும், அதை எது விவாத பொருளாக்கணும் சொல்லிட்டு நீங்க பார்க்கிறீங்க. இது பார்க்கின்ற மற்ற அரசியல் கட்சிகளும் அதுக்கு என்ன பதிலடி கொடுக்கணும், முதலமைச்சருக்கு என்ன பதிலடி கொடுக்கணும்னு பாஜக காரங்க யோசிப்பாங்க. அதிமுக மறைமுகமாக ஏதாவது பதிலடி கொடுக்கலாம்னு யோசிப்பாங்க. மற்ற கட்சிகளும் இதை கூர்ந்து கவனிப்பாங்க, பத்திரிகையாளர்கள் பார்ப்பாங்க, அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாரும் பார்ப்பாங்க. சீமானுக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கல பார்ப்பார், முதலமைச்சர் என்ன பேசுறாங்கிறத பார்ப்பார். ஆனா இப்படி கூட்டம் நடந்துச்சா எனக்கு யாருமே சொல்லவே இல்லையே, யாருமே எழுதியே கொடுக்கலையே,
ஓகே ஜான் சார், அது வந்து நான் பிளான் வச்சிருக்கேன் சார், நம்ம வந்து அதுக்கு பதிலடி நம்ம இதுல ஈரோட்ல கொடுத்துக்கோம் சார், அன்னைக்கு நீங்க சொன்னா போதும் சார் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா என்ன அரசியல் கட்சி தலைவர்னா அதை கேட்பாங்க. அந்த நேரத்துல அன்னைக்கு முதலமைச்சர் பேசுறதுக்கு சம்பந்தமே இல்லாம சார் பதிலடி கொடுப்பார். நீங்க என்னதானே சொன்னீங்க, நீங்க சொகுசா இருக்காதீங்கப்பா, கடுமையா வேலை செய்யப்பா சொல்லி என்னதானே சொன்னீங்க அப்படின்னு ஒண்ணுல சொல்லலப்பா, நீ சொகுசா தான் இருக்க, நான் சொன்னது என்னோட இளைஞரை நீ சொன்னேன், ஆனா நீ அப்படி தப்பா புரிஞ்சு இல்ல என்னதான் சொன்னீங்கன்னு விஜய் குதிப்பார். இதான் நடக்க போகுது. அப்போ இந்த இடத்துல ஒரு தலைவராக, கட்சிக்கான தலைவராக, ஓகே முதலமைச்சர் ஒண்ணு பேசுறார், அவர் வந்து இன்னும் சொல்ல போனா அந்த இளைஞர் அணிக்கிட்ட என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறாரு, நம்ம கிட்ட இளைஞரணின்னு ஒண்ணு முதல்ல இருக்கா. நம்ம இன்னைக்கு சொல்றாரு நானூறு சம்பத் கூட என்ன ஒரு இதுல சொல்றாரு, இளைஞர்களா திமுக பக்கமா, எங்கள் பக்கம் தான். நான் நானூறு சம்பத்தோட ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், நீங்கள் தற்போது இருக்கின்ற, நீங்க வந்து அது லே ஒரு என்ன பொறுத்த வரைக்கும் நீங்கள் தற்போது இருக்கின்ற தாவேக்காவில் இளைஞரணி என்று ஒன்று இருக்கின்றதா? இளைஞரணிக்கான தலைவர் யார்? இளைஞரணிக்கான செயலாளர் யார்? மாவட்டம் தோறும் இளைஞரணி இருக்கின்றதா? இளைஞர்களா இன்றைய சமூகத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் பெருவாரியாக தாவைக்கா வரணும்னு விரும்புறாங்க, விஜய் வரணும்னு விரும்புறாங்க. அதுதானே நாஞ்சில் சம்பத் சொல்றாரு. இல்ல, அதாவது நம்ம தொடர்ச்சியாக விஜயோடைய கூட்டங்கள், அது விக்கிரவாணி மாநாட்டிலிருந்து இப்ப வரைக்கும் அது இளைஞர்கள் தலைகளாக மட்டும் இருக்கிறது. அது வரைக்கும் ஓகே. நீங்க ஒட்டுமொத்த கும்பல்ல அதிகமான பிரசன்ஸ் யாருன்னு கேட்டீங்கன்னா 80% இளைஞர்களோட தலை. அதற்காக தமிழ்நாட்டில் இருக்கின்ற 1.5 கோடி இளைஞர்களும் வந்து தாவேக்கா பக்கம் தான் இருக்கிறாங்க. நம்ம நரேட்டிவ் போக முடியாது. நான் இன்னொரு தடவை சொல்றேன், இப்ப நீங்க வந்து ஒரு தொலைக்காட்சியில வந்து ஒரு விவாத நிகழ்ச்சியை நேரடியாக இளைஞர்கள் வச்சு நேரடியாக நடத்துறாங்க. அதுல உண்மையிலே சொல்றேன், ரொம்ப பெருமையா இருக்கு. எல்லா இளைஞர்களும் தாவேக்கா நோக்கி கேட்கின்ற கேள்விகளோட அவன் திக்குமுக்காடி போறான். என்ன பதில் சொல்ல தெரியாம திணறிட்டு இருக்கான். செய்தி தொடர்பாளர் வர்றவங்களும் ஆதரவாளர், ஆமா தந்தி டிவி ஆதரவாளர்ல வர்றவங்களும் என்ன பதில் சொல்ல முடிக்கிறாங்க. அப்ப எனக்கு உண்மையிலேயே பரவாயில்லப்பா, இந்த இளைஞர்கள் நான் கூட விஜய்க்கு ஆதரவா ஏதாவது பேசுவாங்கன்னு நினைக்கும் பொழுது கூர்மையான கேள்வி கேட்கிறாங்க. உண்மையிலே சொல்லு, பாஜகவோட கொள்கை எதிரியா? என்னைக்காவது நீ பாஜக எதிர்த்திருக்கியா? உன் தலைவர் எப்ப பேசுவார்? உன் தலைவர் எப்ப களத்துக்கு வருவார்? ஏன் கருவிட்டு ஓடி போனார்? இந்த கேள்விகள் எல்லாம் இன்னைக்கு இந்த இளைஞர்கள் தான் கேட்கிறாங்க. நேத்து திமுக இளைஞரணி கூட்டத்துல வந்தவங்க நிறைய பேர், அவங்களோட பேச்சையும் கேட்கிறேன். நிறைய பேர் என்ன கேட்கறாங்க, விஜய் என்ன செஞ்சார், விஜய் என்ன செஞ்சுட்டாருன்னு நீங்க வந்து அவருக்கு ஓட்டு போடணும்னு சொல்லி சொல்றீங்க. எங்களுக்கு சொல்லுங்க, விஜயோட அரசியல் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன? இது வரைக்கும் ஏதாவது மக்களுக்காக பேசியிருக்காரா? திருப்பரங்குன்றம் குறித்து விஜய் பேசுவாரா பேச மாட்டாரா? இதுவும் கேட்கறது இளைஞர்கள் தான். நீங்க ஒட்டுமொத்தமாக நீங்க அந்த கூட்டத்தில் பார்க்கும் பொழுது இளைஞர்கள் தலை அதிகமாக இருக்குங்கிற காரணத்தினால ஒட்டுமொத்த இளைஞர் பட்டாளம் எங்கள்கிட்ட இருக்குன்னு சொல்ல முடியாது. நீங்க சத்தியம் டிவில கருத்து கணிப்பு வந்துச்சு, அதுல என்ன வந்துச்சு? 38%, 39%. அப்ப மீதி இருக்கிற 60% இளைஞர்கள் கூட்டம் யாரிடம் இருக்கிறது? எல்லா கட்சியிலும் பிரிஞ்சு தானே இருக்கு. நீங்க விஜய்க்கு இன்னைக்கு இருக்கிறவங்க கம்பேரிட்டிவா இருக்குன்னு சொல்லுங்க. அதனால அதுக்காக இந்த ஒட்டுமொத்த 18ல இருந்து 30 வரைக்கும் எல்லா வாக்களும் அவருக்கு போகாது. எல்லார் வீட்லயும் இளைஞர்கள் இருக்காங்க, எல்லா வீட்லயும் இளம் பெண்கள் இருக்காங்க. அவர்கள் எல்லோருமே வந்து விஜய் தான் வந்து நமக்கான ஆதர்ச தலைவர் நினைப்பதில்லை. நம்ம கொஞ்சம் பேரை பார்த்துட்டு ஒரு பெர்சன்டேஜை பார்த்துட்டு ஒட்டுமொத்தமாக இளைஞர்கள் நம்ம பக்கம். இன்னொன்னு, நீங்க நாஞ்சில் சம்பத் அந்த மேடையில போய் என்ன சொல்றாரு, அவராலே முடியல. நீங்க சொல்ல எந்த கூட்டம் தற்கொலை கூட்டம்னு சொல்லி விமர்சிச்சுட்டு போனார், கண்ட்ரோல் பண்ணுங்க. ஆமா, இதேதான் நம்ம சொன்னோம். இதெல்லாம் அவருக்கு தெரியும், இதை தெரியாட்டி பரவாயில்ல, இது தற்கொலை கூட்டம்னு தெரிஞ்சுதான் அவர் போனாரு. அப்ப அதை அனுபவிச்சுதான் ஆகணும். நாளைக்கு ஒருத்தர் அவர் துண்டு போடுவான், அவர் போட்டு இருக்குவான், கட்டி பிடிப்பான், அவர் எல்லா கொடுமைகளையும் அனுபவிச்சுதான் ஆகணும். ஒரு 4 மாசத்துக்கு வேற வழியே இல்லை, அந்த கட்சியில் நான் ஓட்டி ஆகணும் சொல்லி அது முடிவெடுத்து போன பிறகு நீங்க அங்க என்னதான் போய் கொள்கை ரீதியாக என்னதான் முழங்கினாலும் அவனுக்கு எதுவுமே ஏறாது. ஏன்னா அதுக்கான காலத்தெல்லாம் கடந்துட்டான். அவன் இப்ப எதிர்பார்க்கிறது ஜனநாயகரோட செகண்ட் சிங்கிள் அப்டேட் ஏதாவது கொடுப்பாரா நாஞ்சில் சம்பத்? ட்ரைலர் எப்ப வரும் கேட்டு சொல்லுங்க தலைவர். நீங்க தலைவர் பக்கத்துல இருக்கீங்க, ட்ரைலர் வருமா வராதா, எப்ப வரும்? எங்களுக்கு வந்து சிவகார்த்திகனோட நாங்க கிளாஷ் விடணும், அதற்கு நாங்க என்ன ஐடியாஸ் வச்சிருக்கீங்க சொல்லுங்க, இதுதான் அவன் கேட்பான். அவன் அப்படிதான் இருக்கான். நான் வந்து பொதுப்படுத்தல, பட் ஆனா அவங்களோட சிந்தனை முழுக்க அதுலதான் இருக்கே தவிர அவன்கிட்ட போய் நீங்க கொள்கை தலைவர் பெரியார், கொள்கை தலைவர் அம்பேத்கர், கொள்கை தலைவர் அதெல்லாம் அவனுக்கு எதுவுமே தேவையில்லை. அவன் வாழ்ற உலகம் என்பதே வேறொரு உலகமாக இருக்கிறது. ஒரு மூத்த பத்திரிகையாளர், வலதுசாரி ஆதரவாளர்னு கூட நம்ம சொல்லலாம். டெல்லியில இருந்து ஒருத்தர் பேசுவாரு. அவர் தினமலர்ல கொடுத்த ஒரு பேட்டியை தான் இப்போ ரீசெண்டா சமூக வலைதளங்கள்லாம் போட்டுட்டு இருக்காங்க. ஒருவேளை விஜய் 30-34 இடங்களை கைப்பற்றினால் அதை வைத்து தொங்கு சட்டசபை உருவாக்க முடியும். தொங்கு சட்டசபை உருவாச்சுன்னா அமித்ஷா உள்ள வருவார். அமித்ஷா கிங் மேக்கர், அதுல அமித்ஷா கிங்கா இருப்பாரு. அவர் வந்து அதிமுகவையும் விஜயும் இணைத்து ஆட்சி அமைச்சிருவாரு, பாஜக அதுல வந்து ஒரு பொசிஷன் எடுத்துரும் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்றாங்க. இப்ப இந்த மாதிரியான நரேட்டிவ்ஸ், ஒரு யூகங்கள் அதெல்லாம் சொல்லப்படுது இல்ல, நீங்க எப்படி அதை பார்க்குறீங்க? இல்ல, போன வாரம் தினமலர் பத்திரிகையில மத்திய அரசாங்கம் எடுத்த சர்வேவா இல்ல மத்திய ஏதோ ஒரு படை எடுத்த சர்வே, திமுக 90 இடங்கள், தாவேக 70 இடங்கள், அதிமுக 35 இடங்கள், இழுபறி 38 இடங்கள். சோ நீங்க கணக்கு பண்ணா ஐயோ ரொம்ப ஏற்கனவே இழுபறியா இருக்கு, 38, 35, 70, இது 3 பேரும் சேர்ந்தா சரியாயிடும், அப்ப திமுக எதிர்கட்சி ஆக்கிட்டு ஆக்கலாம் அப்படின்ட்டு அப்படி ஒரு நரேட்டிவ்க்கு முயற்சி பண்ணாங்க.
அது பார்த்து எல்லாம் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எப்பா நீ போடுற நீ தாவேக்கா 70ன்னு சொல்லிட்டு அதிமுக நீ எப்ப பாஜக கூட விசுவாசமா இருக்க மாட்டியா, நீ என்னைய விசுவாசத்தை இவ்வளவு மோசமா காட்டுற நீ அப்படின்னு சொன்ன பிறகு இப்ப கொஞ்சம் மாத்தி போடலாம், இந்த நம்பரத்துக்கு அங்க போட்டு அந்த நம்பரத்துக்கு இங்க போடலாம்னு ஆரம்பிச்சிருக்காங்க போல இருக்கு. இது எதுவுமே நடப்பதற்கான சாத்தியங்களே இல்லை. நான் சொல்றேன், நீங்க விஜய் தனிச்சு போனாருன்னா நிச்சயமாக அவர் ஒரு சூப்பர் ஸ்பாய்லரா இருப்பார். ப்ரொவைடர் அவர்கிட்ட ஒண்ணு சொல்றேன், தினகரனே போய் சேர்றாரு, ஓபிஎஸ் போக மாட்டார்னு நான் நினைக்கிறேன். சப்போஸ் ஓபிஎஸ்ஏ போறாருன்னா கூட விஜயோட மேக்சிமம் பெர்சன்டேஜ் 8ல இருந்து ஒரு 11, 12 வரைக்கும் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. அவ்வளவுதான் என்ன பொறுத்த வரைக்கும் இருக்கு. அந்த பெர்சன்டேஜ் சூப்பர் ஸ்பாய்லரா இருக்கும். திமுக வாக்களை பிரிச்சிருக்கும். ஆனா இவங்க அதிகமாக பிரிக்க போகின்ற வாக்கள் என்பது ஆன்டி இன்கம்பன்சி வாக்குகளையும் அதிமுக வாக்குகளையும் பிரிக்க போகுது. அப்படி பிரிச்சா அது திமுகவிற்கு ஒரு அபரிதமான வெற்றியை கொடுக்கும். இவர் சொல்ற அந்த 34ங்கிறது ஒட்டுமொத்தமாக அதிமுக கேம்ப் வாங்குவாங்கன்னா கூட இன்னைக்கு என்ன பத்தி கொஸ்டின் மார்க் தான். 200 இடங்களுக்கு மேல திமுக வெல்றதுக்கான அத்தனை வாய்ப்புகளும் இருக்கிறது. எதிர்கட்சியாக இப்ப எடப்பாடி பழனிசாமி சொன்னார் இல்லையா, 210 இடங்கள் வெல்வோம். ஏன்னா அவர் எதிர்கட்சி தலைவரா இருக்கிறதுனால ஒரு 24 இடங்கள் அவர் பெருந்தன்மையா விட்டு கொடுக்கிறார்ல, அந்த 24 இடங்கள்ல தான் அதிமுக செருவக்கூடிய வாய்ப்புகள் அமையும். அதை அவர் புரியாம நீங்க டெல்லியில இருக்கவர் பேசிட்டு இருக்காரு. விஜய் ஃபேக்டர் இருக்கு, நிச்சயமாக எக்ஸ் ஃபேக்டர் மாதிரி விஜய் ஃபேக்டர் இருக்கு. ஆனா அது தனிச்சு இந்த களத்தில் சாதிக்க போகுது என்பது ஒன்றும் கிடையாது. அதிகமான வாக்குகளை பிரிக்கும். அது பிரிக்க போகின்ற வாக்குகளால் பலனடை போவது என்பது நிச்சயமாக திமுகத்தான் இருக்கும். அதிமுக அவங்க லார்ஜர் நரேட்டிவ்ங்கிறது எப்படியாவது அதிமுக காலி பண்ணணும்னு பாஜக ஒரு அஸ்திரத்தை எடுக்கிறாங்க. அதுல அவர்கள் வெற்றி பெறுவார்கள். எடப்பாடி பழனிசாமிக்கு புரியாத காரணத்தினால் அதுல அவர் வெற்றி பெறுவார்கள். கொஞ்சம் கொஞ்சமாக அதிமுக விழுங்கி அந்த இடத்திற்கு எப்படி பாஜகவை நகர்த்துவது போன்ற விஷயங்களை தெளிவாக செய்வாங்க. நன்றி, நிறைய விஷயங்களை பகிர்ந்திருக்கீங்க. உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி.